திரிமூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு இந்த உலகத்தை காக்கும் பொறுப்பை எடுத்தார். அவர் ஆதிசேஷன் மீது பால்கடலில் அமைதியாக உறங்குகிறார். ஆனால் அது சும்மா உறக்கம் அல்ல, உலகத்தை கண்காணிக்கும் தியானம். தீமை அதிகரிக்கும் போது விஷ்ணு அமைதியாக இருக்க மாட்டார். அவர் அவதாரம் எடுப்பார். விஷ்ணு பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்தார். அதில் மத்ஸ்யா, கூர்மா, வராஹா, நரசிம்மா, வாமனன், பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், புத்தர், கல்கி, காந்தன். ராமராக வந்து ராவணனை அழித்தார். கிருஷ்ணராக வந்து கௌரவர்களின் அநியாயத்தை முடித்தார். ஒவ்வொரு அவதாரமும் ஒரு நோக்கம், ஒரு தர்ம போராட்டம். விஷ்ணுவுடன் எப்போதும் இருக்கும் சக்தி, அது லட்சுமி தேவி. அவர் இல்லாமல் விஷ்ணுவின் சக்தி முழுமையடையாது. அவர் நமக்கு செல்வம், வளம், சந்தோஷம் தருபவர். நாம் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் ஒரு நிமிடம் மனமாற விஷ்ணுவை நினைத்தால் அவர் நம்மை காப்பாற்றுவார். உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் தர்மத்தை காப்பவர் ஒருவரே. அதுதான் விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் வருவார். ஓம் நமோ நாராயணா.